friends, welcome back to Vishmaya Kudil. இன்னைக்கு வந்து சம்மர்ல நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்போதுமே வந்து சம்மர்ல வெளியில போனோம்னா நம்மளோட கலரே அப்படியே சேஞ்ச் ஆகி தான் வீட்டுக்கு வருவோம். நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒரிஜினல் கலர் போய் நம்ம வந்து கொஞ்சம் நாள் ஆக ஆக டார்க்காவே ஆயிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஆகாம அன்னன்னைக்கு நம்மளோட கலர் சேஞ்ச் ஆகிறத உடனே நம்ம வந்து அதை மாத்தி அந்த ஸ்கின் டர்னை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப நிறைய வெளிலேருந்து வாங்கிட்டு வரணும் பொருள் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு எஃபெக்டிவான ஒரு சூப்பரான 100% வந்து ரிசல்ட் தர மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் எப்படி செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியில போயிட்டு வந்தேன். ஸோ என்னோட ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா என்னோட நெக்குக்கும் ஃபேஸ்க்கும் உள்ள கலர் வந்து கண்டிப்பா ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வந்து அந்த ஸ்கின்ல வந்து பர்னிங் சென்சேஷனும் இருக்கும். ஸோ ரொம்ப இரிட்டேஷனா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த பேக்கை போட்டுட்டோம்னா நம்ம போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற டிஃப்ரெண்ட்டை வந்து நீங்களே பார்ப்பீங்க. ஸோ அந்த பேக்குக்கு வந்து என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். இந்த பேக் போடுறதுக்கு ஒரு மெயின் இன்கிரீடியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல புளிப்பான தயிருங்க. ஸோ இதுதான் நமக்கு வந்து தேவை. நல்ல தயிர் வந்து புளிச்சிருக்கணும், அப்பதான் வந்து நம்ம ஃபேஸ்ல வந்து அது ரியாக்ட் பண்ணும். அடுத்தது நம்ம வீட்டுல வச்சிருக்கிற கடலை மாவு. நீங்க வந்து கடையில வாங்கினதா இல்லாம வீட்லயே செஞ்ச கடலை மாவுனா அது வந்து ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு வந்து விரலி மஞ்சத்தூளோ இல்ல வந்து உங்கள்ட்ட கஸ்தூரி மஞ்சத்தூள் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த ரெண்டுமே வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுல இந்த 3 பொருள் மட்டும்தான் இந்த பேக் செய்யறதுக்கு வந்து தேவை. என்னடா இவ்வளவு சிம்பிளா இருக்கே, இது வந்து நிஜமாவே எஃபெக்டிவா இருக்குமா அப்படின்னு நீங்க வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கே அதுல உள்ள ரிசல்ட் நல்லா தெரியும். நான் இப்போ வந்து இந்த கடலை மாவு மஞ்சத்தூள்ல வந்து அந்த புளிச்ச தயிரை வந்து சேர்த்துட போறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பிரஷ் இல்லைன்னா ஹேண்ட் ஸ்பூன் எது வேணாலும் வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல லம்ஸ் இல்லாத மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா தான் நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்றப்ப அது வந்து ஈவனா இருக்கும். என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டா இருந்தாங்க, ஒரு ஹோம்மேட் ஃபேஸ் பேக் வந்து எங்களுக்கு போடுங்க, அதுவும் வந்து கொஞ்சம் ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ற மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே வந்து ஒரு சூப்பரான ஒரு பேக் தாங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து என்னோட ஹேர் எல்லாமே நான் கம்ப்ளீட்டா செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். நீங்க இதை வந்து ஃபேஸ்ல மட்டும் இல்லாம உங்களுக்கு எங்கெல்லாம் வெயில் படுதோ அங்க எல்லா இடத்துலயுமே அப்ளை பண்ணிக்கலாங்க. கையா இருக்கட்டும், சில பேருக்கு வந்து கால்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா அந்த ஸ்லிப்பர்ஸ் போட்ட இடமே தனியா மார்க்கா இருக்கும், அந்த மாதிரி கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து என்னோட ஃபேஸ்ல மட்டும் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் ஃபுல்லுமே கம்ப்ளீட்டா அப்ளை பண்ணிட்டேன். இது வந்து நல்ல ட்ரை ஆகணும். ட்ரை ஆகி ஒரு மாதிரி உங்களோட ஸ்கின்னை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நான் முன்னாடியே உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது ட்ரை ஆயிட்டு இருக்கிறப்ப நீங்க பேசக்கூடாது. பேசுனீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து உங்களோட ஃபேஸ்ல வந்து ரிங்கிள்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால தான் நான் முன்னாடி சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ நல்லா கம்ப்ளீட்டா ட்ரை ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உங்ககிட்ட குக்கும்பரோ இல்ல வீட்டுல வந்து உருளைக்கிழங்கோ இருந்ததுன்னா நீங்க உங்களோட கண்ணில் வச்சுக்கலாம். எனக்கு பெருசா பிளாக் சர்க்கிள்ஸ் எல்லாம் இருக்காது, அதனால நான் இதை வந்து ட்ரை மட்டும் ஆக விட போறேன். நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நல்லா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிய வச்சு லைட்டா மசாஜ் பண்ணிட்டு நீங்க வாஷ் பண்ணிட்டு உங்களோட முகத்துல வந்து ஃபேஸை பாக்குறப்ப உங்களுக்கே அந்த டிஃப்ரெண்ட்டை நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. இது ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம என்னோட ஃபேஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. வாஷ் பண்ணிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். எனக்கு 15 மினிட்ஸ் ஆனது. இப்போ வந்து எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆனது எனக்கு கம்ப்ளீட்டா ட்ரை ஆகிறதுக்கு. அதை நான் வந்து நல்ல சர்க்குலர் மோஷன்ல வந்து நல்ல ரொம்ப ஜென்ட்லா, ரொம்ப ஹார்டா கிடையாது, நல்ல ஜென்ட்லா வந்து மசாஜ் பண்ணி ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டேன். எனக்கே வந்து ரொம்ப பிரைட்டா தெரியுது, அது உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
எப்போதுமே நீங்க வந்து டவலை ரொம்ப ஹார்டா வந்து ஸ்கின்ல வந்து ஸ்கிராச் பண்ணிடாதீங்க. அப்படியே லைட்டா நம்ம ஒத்தி எடுத்தாலே போதும். என்னோட ஃபேஸ் வந்து முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும். என்னாலேயும் ரொம்ப நல்லா பிரைட்டா ஃபீல் பண்ண முடியுது. இதை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆகவே மாட்டீங்க. உங்களுக்கு வந்து 100% ரிசல்ட் கிடைக்கும். நீங்க ஒரு நாள் மட்டுமே யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க வெயிலுக்கு போயிட்டு வந்தாலே தானாவே உங்களுக்கு யூஸ் பண்ண தோணும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ரிசல்ட் இருக்கிற ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் இன்னைக்கு எப்படி போடுறது, அதோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு பியூட்டி டிப்ஸ் இருக்கிற வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.